நம சிவாய. குதிரைகள் எல்லாம் நரிகளாக மாறி ஓடின உடனே பாண்டிய மன்னனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ரொம்ப கோபம் வந்தோடனே என்ன பண்ணுறாரு, மாணிக்க வாசகரை சிறையில் அடைச்சி கொடுமை பண்ணுறாரு. கொடுமை பண்ணோடனே மாணிக்க வாசகருக்கு ரொம்ப துயரம் தாங்காமல் சிவபெருமான் கிட்ட முறையிடுறாரு. அப்போது ஒரு சிவபக்தனை நீங்கள் இந்த அளவுக்கு கொடுமை பண்ணுறியான்னு சொல்லி சிவபெருமான் பாண்டிய மன்னன் மேலே கோபப்பட்டு வெகுண்டு எழுந்து வைகை ஆறு பயங்கரமாக பெருகி ஓடட்டும் அப்படின்னு கோபத்தில் சொல்கிறாரு. அதே மாதிரியே வைகை ஆறு ரொம்ப ஓடுது, தண்ணி ஊருக்குள்ளே வர்ற அளவுக்கு பயமாக இருக்குது மக்களுக்கெல்லாம். அப்போது வீட்டுக்கு ஒருத்தராக போயிட்டு வைகை கரைக்கு அணை கட்டுங்கன்னு மன்னன் கட்டளை இட்டுடுறாரு. அப்போ ஊர் மக்கள் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டிலேருந்து ஒருத்தர் அனுப்புகிறாங்க. வந்தின்ற புட்டு விற்கிற பாட்டிக்கு மட்டும் என் மகன் இல்லாததுனால யாரையும் அனுப்ப முடியல. அந்த பாட்டிக்கு சிவபெருமானே மகனாக வந்து வைகை கரைக்கு அணை கட்டுறதுக்கு அந்த வீட்டோடைய பிள்ளையாக போகிறாரு. அதுக்கு கூலியாக புட்டு வாங்கிக்கிறாரு. அதுதான் புட்டுக்கு மண் சுமந்த கதை. தேங்க்யூ.